அப்போஸ்தலர் 7. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியாய் இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளையில்லாதிருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேச அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனும் அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தம் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சிகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சிகேமின் தகப்பனாகிய எமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்திற்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். அதிசயத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவீராக ஆண்டவரே. பஞ்ச காலத்திலே கர்த்தாவே, நீர் எங்களை போஷித்த கர்த்தர், இம்மட்டும் வழி நடத்தினவர், இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும். மன சோர்வுகள், கவலைகள், மன அழுத்தங்கள், பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். முன்னோருடைய சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரேப்பா. இந்த வார்த்தையின்படி எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தும் ஆண்டவரே. தெளிந்த புத்தியும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.